எழுவாய் மாற்றம் அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஒரு கேள்வியை பார்க்குற நேரம் தெரியும் பிள்ளைகள், இந்த இடத்துல எங்களுக்கு எம் அப்படின்ற இந்த தெரியாக்கணியத்தை நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்யணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், எஃப் சமன் 1/L தர வர்க்கமூலம் T/M அப்படின்னு தரப்பட்டிருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நான் எம்மை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் இந்த வர்க்க மூலத்தை இல்லாமல் செய்யணும். வர்க்க மூலத்தை எப்போ இல்லாமல் செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த எல் இல்லாமல் செய்யணும். இந்த எல் பிள்ளைகள் வகுத்து கொண்டிருக்குது. வகுக்கிற எல் சமனுக்கு இந்த பக்கம் இருந்தால் பெருக்கும். ஆகவே FL சமன் இது 1 தர அப்படின்னு வர நேரம் 1 தர வர்க்க மூலம், அதே வர்க்க மூலம் அப்படியே வரும் பிள்ளைகள், T/M அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த வர்க்க மூலத்தை நான் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை நான் வர்க்கமாக்கணும். முழுவதின் வர்க்கம் எடுத்தால் இந்த வர்க்க மூலம் இல்லாமல் ஆகிடும். ஆனால் இது ஒரு சமன்பாடுன்றதால நான் வலது பக்கம் நான் வர்க்கம் எடுத்தால் இடது பக்கமும் நான் வர்க்கம் எடுக்கணும், முழுவதின் வர்க்கம். இப்போ முழுவதின் வர்க்கம் எடுத்தால் பிள்ளைகள் F வர்க்கம் L வர்க்கம் சமன் இங்க வர்க்க மூலம் இல்லாமாகிரும். ஆகவே T/M அப்படின்னு வரும். ஓகே, இப்போ எம் பிள்ளைகள் கீழே இருக்குது. இந்த எம்மை நான் மேலே கொண்டு வரணுமாக இருக்கும். இப்போ எங்களுக்கு தெரியணும் எஃப் வர்க்கம் எல் வர்க்கத்தின் கீழ் 1 இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா நிகர் மாற்றம் செய்யலாம். நிகர் மாற்றம் செஞ்சா பிள்ளைகள் 1/L எஃப் வர்க்கம் எல் வர்க்கம் சமன் M/T. அப்போ நான் இடது பக்கம் நிகர் மாற்றம் செஞ்சால் வலது பக்கமும் நிகர் மாற்றம் செய்யணும். இப்போ எம் மேலே வந்துட்டு, ஏன்னா எம் சமன் அப்படின்றது தான் நான் கண்டுபிடிக்க வேண்டியது. எம் எழுவாய் மாற்றம் செய்யறால் இப்ப டி வகுத்து கொண்டிருக்குது. வகுக்கிற டி இங்க என்ன செய்யும் பிள்ளைகள், பெருக்கும். ஆகவே எம் சமன் டி தர 1 டி அப்படின்னு இருக்கும். கீழே எஃப் வர்க்கம் எல் வர்க்கம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆன்சர் கிடைக்குங்களே. அவைதான் எங்களுடைய ஆன்சர். இதே மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னு சொன்னால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.